பிதாசுடன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் அன்னை மரியாளை போல உள்ளத்தில் வைத்து தியானம் செய்யுங்க, சிந்தியுங்க. அப்பொழுது அந்த வார்த்தையை நம்மளை தூயதாக்கும், தூய்மையாக்கும், நம்மளை பரிசுத்தமாக்கும். இது நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஆண்டவருடைய கண்கள். மனுஷனுடைய கண் இல்லை, ஆண்டவருடைய கண்கள். பாருங்க, தொடக்க நூல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13-14 என்ன ஆச்சுன்னா, சாராவுடைய பணிப்பெண் ஆகார் குழந்தை உருவான உடனே அந்த அம்மா என்ன செய்யுது, சாராயை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. சொன்ன அவங்க என்ன செஞ்சாங்க, ஆபிரகாம்கிட்ட சொன்னோடனே, ஆபிரகாம் உன்னுடைய பணிப்பெண் தான், நீ உனக்கு என்ன தோணு நினைக்கிற நீ செஞ்சின உடனே சாரா விரட்டி விட்டாங்க. இப்போ இந்த அம்மா உள்ளே முடைந்து போய், அப்படியே அந்த அம்மா உள்ளே முடைந்து போகும்போது தான் ஆண்டவரை பார்க்குறாங்க. கடவுள் எகிப்திய அடிமை பெண், பார்த்துக்கொள்ளுங்கள், அந்த சாரா அந்த ஆகாரோடு பேசுகிறார். பேசுனது மட்டும் இல்லாமல் நீ திரும்பி போன்னு சொல்கிறார். திரும்பி போய் உன்னுடைய தலைவிக்கு கீழ்ப்பணிந்து நடன்னு சொல்கிறார். போகிறாங்க. அப்போ அந்த எகிப்திய அடிமை பெண் ஆகார் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், என்னை காண்கின்ற இறைவன், அதாவது லகாயிரோயி என்று அந்த ஆண்டவரை சொல்கிறாங்க. லகாயிரோயி அப்படின்னா அவர் காண்கின்ற தெய்வம். நிறைய பேர் நீங்கள் நம்ம துன்பத்தில் சொல்லுவோம், அந்த ஆண்டவர் கண் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாரா, அந்த ஆண்டவர் கண் இருந்தால் என் பிள்ளை இதுவரை இந்த குழந்தை செல்வம் தராமல் இருப்பாரா, அந்த ஆண்டவர் கண் இருந்தால் இன்னுமா திருமணம் நடத்தாமல் வச்சிருக்கிறாரு, அந்த ஆண்டவர் கண் இருந்தால் நான் இவ்வளோ அவமானத்தில் கிடக்கிறேனேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கண் நிச்சயமாக இருக்குது. வேற்று தெய்வங்களைப் போல கண்கள் இல்லாத கடவுள் அல்ல. உயிருள்ள கண்கள் ஆண்டவருக்கு இருக்கு. அதனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற நபர் மூலமாய் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட கண் இருக்கான், ஆண்டவர் கண் இருக்கான்னு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா எகிப்திய ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண் சொல்றாங்க, என்னை காண்கின்ற இறைவன். அப்ப நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள், அது அவருக்கு பெயர் தான் லகாயிரோயி. எனவே ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நமக்கு நன்மை செய்வார், உதவி செய்வார். அந்த செய்தியை, இறை செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் ரொம்ப நாளாக கண்ணீரோடு இருக்கிறீங்களா, ரொம்ப நாளாக அழுது கொண்டு இருக்கிறீங்களா, ரொம்ப நாளாக என்னடா வாழ்க்கை தற்கொலை செய்து கொள்ளலாம் சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா, உங்கள் துன்பங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் இஸ்ரேல் மக்கள் துன்பத்தை கண்டு ஒரு மோசையை அனுப்பின கடவுள் உங்கள் துன்பத்திற்கும் ஒரு தூதரை அனுப்புவார். அது சீக்கிரமாக அனுப்புவார். என்னை சோர்ந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட முறையிடுவதை விட்டுட்டு இப்படி ஜபிங்க. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தவரே, என் கண்ணீரை கண்டையும் என் கண்ணீரை கண்டும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா பைபிளில் தான் சொல்லுது. பாருங்க, விடுதலை பயண புஸ்தகம் 3:7 ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை பார்த்து, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், எனவே நான் இறங்கி வந்துள்ளேன்னு சொல்றார். அப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தையை பாருங்களேன், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அப்ப இன்று நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்கள் படுகிற துன்பத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவர் நிச்சயமா இறங்கி வருவார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் பட்ட துன்பத்தை கண்டு இறங்கி வந்தீங்களப்பா, என்னுடைய துன்பத்தையும் கண்டு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் அவர் செய்வார். அடுத்து பாருங்க, திருப்பாடல் 94:9 கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரா, செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரான்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கண்ணை நமக்கு படைச்சவர்
செவியை காதை நமக்கு உருவாக்குனவர் அந்த கண்ணை படைத்தவர் காணாது இருப்பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு துன்பத்தை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சக்கரியா புஸ்தகத்தில் பாருங்க, அழகான வார்த்தை, 9வது அதிகாரம் 8வது வார்த்தை, என் கண்களாலேயே நான் யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்றாருன்னா, என் கண்களாலேயே யாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அங்கும் இங்கும் தாக்கும் படையின் என்று என் இல்லத்தை பாதுகாக்க நான் பாளையம் இறங்குவேன். அப்போ ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, இந்த இறை செய்தி கேட்குற உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் நிச்சயமாய் நிச்சயமாய் யாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கும் இங்கும் தாக்கும் படையின் என்று உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான பில்லி, சூன்யம், மந்திரம், செய்வனைகள், ஏவல்கள், தீய சக்திகள், மனிதருடைய போட்டிகள், பொறாமைகள், வன்கண்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் அந்த தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நல்லா துதிங்க ஆண்டவரை ஆராதிங்க, நல்லா திருப்பலிக்கு போங்க, நல்லா ஜெபமாலை சொல்லுங்க, கடவுள் விட்டு போகாதீங்க. கடவுள் நிச்சயமாய் யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் சீக்கிரத்தில் உங்களுக்கு நீதியை வழங்குவார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன், கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஒரு அற்புதமும் செய்யலை, ஒரு அதிசயமும் செய்யலைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது, விலகவே கூடாது. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், நான் கோயிலுக்கு போகிறத நிறுத்திடுவாங்க. என்னத்தை கொடுத்தாரு அவர்? ஒன்றுமே தரல. ஜெபிக்க துன்பம் தான் வருது. ஒருத்தர் அன்னைக்கு ஒரு அம்மா அப்படி தான் ஷேர் பண்ணது. என்ன ஷேர் பண்ணதுன்னா, பிரதர், நான் உலக பிரகாரம் இருக்கும்போது நல்லா இருந்தேன், எப்போ அந்த ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சனோ, எப்போ இந்த கோயிலுக்கு பூசைக்கு போக ஆரம்பிச்சனோ, அதுக்கு பின்னாடி தான் பிரதர் துன்பம் பெருகுச்சுன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அம்மா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்பு சாத்தானுடைய ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அதனால் சாத்தான் அவங்களை ஒன்றுமே பண்ணலை, நீட்டாக தயாரித்து நம்ம ஆளுன்னு சொல்லி வச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போக ஆரம்பித்தோடனே சாத்தானுக்கு அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு மனம் மாறக்கூடாதே, நம்ம கஷ்டத்தில் இருந்த ஒரு ஆத்மா ஆண்டவர் நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி துன்பத்தை கொடுக்குது. ஏற்கனவே இருந்துச்சுல்ல, அதனால் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது. நீங்கள் விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஏசப்பா, இந்த பேய்களுடைய தொந்தரவு உங்கள் ரத்தத்தில் எரிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் துன்பத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை தேடுறதை மட்டும் குறைச்சிடாதீங்கம்மா அப்படின்னு அவளுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அதனால் ஆண்டவர்கிட்ட போகிறதுனால, கடவுளை தேடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் துன்பம் ஒருபோதும் வராதுங்க, வரவே வராது. ஏன்னா கடவுள் தீமை செய்கிற கடவுள் அல்ல, அவர் நன்மை செய்கிற தெய்வம். அதனால் ஆண்டவர் உங்கள் துன்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை பார்த்தார், அவ்வளோதான். நல்லா பாருங்களேன், எனக்கு அந்த கானா ஒரு திருமணம் அந்த சம்பவத்தை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மற்ற இடங்கள்லாம் கடவுள் பேசினார், ஆனால் முதல் அற்புதம் மாதாம்மா சொன்னதன் பொருட்டு நடந்த அற்புதத்தில் மாதாம்மா சொல்லிட்டாங்க, தண்ணியை நிரப்புங்கன்னு. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு மாதாம்மா போயிட்டாங்க. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கப்பா, முடிஞ்சு போச்சு. ஏசப்பா சொன்னப்பா, கற்சாலையில் தண்ணியை நிறச்சிட்டாங்க. அது தண்ணீரை பார்த்தார், அவ்வளோதாங்க. தண்ணீரை பார்த்த உடனே அந்த தண்ணீரெல்லாம் திராட்சரசமாக மாறியது. இன்றும் நம் தெய்வம் உங்கள் துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே, கானாவர் திருமணத்தில் அந்த தண்ணீரை பார்த்தீங்க, வெறும் தண்ணீர் திராட்சரசமா மாறியது. அதுபோல என் குடும்பத்தையும் என்னையும் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை பார்க்க ஆரம்பித்து விட்டார். நிச்சயமா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாறிப்போம். ஆண்டவர் பார்க்கும்படியாய் நீங்க நற்கனை முன்பு போங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கும்படியாய் நல்ல துதியுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கும்படியாய் பரிசுத்தமாய் வாழுங்க. அப்பதான் பார்ப்பார். நீங்கள் பாவத்தில் கிடக்கும்போது பார்க்க மாட்டாருங்க. பைபிள் அப்படித்தானே சொல்லுது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பாவம் செய்கிற எவரும் ஆண்டவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. அதனால கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில்
ஆண்டவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவோடு வாழுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அற்புதம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, 2 குறிப்பேடு 16:9 பைபிள் என்ன சொல்லுவது தெரியுமா? உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சொல்லென்று பார்க்கின்றன. அதனால் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். உலகம் அனைத்தையும் பார்க்கிற உங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீதி வழங்குவார், அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளிலும் இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாதத்தில் நிறை செய்தி கேட்குற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. உங்களுடைய கைகளிலிருந்து கால்களிலிருந்து பரிசுத்தமான முதுகிலிருந்து வழிந்தோடுகின்ற உன்னத ரத்தம், உயிருள்ள ரத்தம், பரிசுத்த ரத்தம், பாவமில்லாத ரத்தம் நிறை செய்தி கேட்குற பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க. எல்லா நோய்களும் பேய்களும் தீமைகளும் வெளியேறட்டும். குறிப்பாக கண்களில் ஊற்றுங்கப்பா. கண்கள் தூய்மையாக மாறட்டும். இதயத்தில் உங்கள் ரத்தம் ஊற்றப்படட்டும். இதயம் தூய்மையாக மாறட்டும். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ எங்கள் உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.